பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. விசுவாச பிள்ளைகள், தெய்வ பிள்ளைகள் யாவருக்கும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த மே மாதம் முதல் நாள் உங்கள் ஒருவரையும் பார்ப்பதிலே மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த மே மாதத்துக்கான வாக்குத்தத்த வசனத்தை வாசிக்கிறேன். யாத்ராகமத்தின் புஸ்தகம் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம், அதில் 2ஆம் வசனம். அங்கே கர்த்தருடைய தூதனானவர் ஒரு முட்செடியின் நடுவிலிருந்து உண்டான அக்கினி ஜுவாலையிலே நின்று அவனுக்கு தரிசனமானார். அப்பொழுது அவன் உற்று பார்த்தான். முட்செடி அக்கினினால் ஜுவாலித்து எரிந்தும் அது வெந்து போகாமல் இருந்தது. முட்செடி அக்னியினால் ஜுவாலித்து எரிந்தும் அது வெந்து போகாமல் இருந்தது. இங்கே வனாந்திரத்துல ஒரு முட்செடி இருக்கிறது. அது யாரும் கவனிக்கல, யாரும் அதை பெரிய பொருட்படுத்தலை. யாருக்கும் வேண்டாத ஒரு முட்செடி, யாரும் பிரியப்படாத ஒரு முட்செடி. முட்செடின்னு சொன்னாலே யாருக்கும் ரொம்ப பிரியம் இருக்காது, ரொம்ப விரும்ப மாட்டாங்க. ஆனால் அந்த முட்செடி அது மேலே கர்த்தருடைய அக்கினி வந்தது. இந்த முட்செடி எதை காட்டுகிறது அப்படின்னு சொன்னா, நீங்க ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 17, 18 நீங்க படிச்சீங்கன்னா அதுல ஆதாம் அந்த பாவம் செய்ததுக்கு அப்புறம் ஆண்டவர் அந்த கொடுக்கிற அந்த சாபத்துல நீங்க பார்க்கும் பொழுது ஆண்டவர் சொல்வார், நீ உயிரோட நாளெல்லாம் வருத்தத்தோடு பலனை புசிப்பா, இதெல்லாம் இருக்கும். 18ஆம் வசனத்துல அது உனக்கு முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும் அப்படின்னு ஆண்டவர் சொல்வார். முள்ளு வரும். ஸோ முள்ளு அப்படின்னால அது அந்த பாவம், அந்த சாபத்தின் அடையாளம். ஸோ முள்செடி என்று சொல்வது நான் சொல்லுகிறேன், அது நான் தாழ்மையா என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, அது ஒரு பாவ மனுஷனுடைய அடையாளம் அது. ஸோ இந்த பாவ மனுஷன் இதுக்கு மேல என்ன வந்ததுன்னா அக்கினி வந்தது. அந்த அக்கினி ஒரு பெரிய பாதுகாவலா இருக்குது. இப்போ உங்களுக்கும் எனக்கும் என்னைக்கு கர்த்தருடைய அக்கினி நம்மேல் வருகிறதோ அது நமக்கு ஒரு மிகப்பெரிய பாதுகாவல், மிகப்பெரிய பாதுகாவல். ஸோ அது என்ன செய்கிறதுனா நம்மை காக்கிறது, நம்ம வெந்து போக அழிந்து போக விடாது. யாரும் நம்மளை ஒன்றும் செய்ய முடியாது. இந்த மாதத்துல கர்த்தர் அப்படி உங்களை நடத்துவார். கர்த்தருடைய அக்கினி உங்க மேல் வரும் பொழுது இங்க சொல்ல, நான் இப்படிப்பட்ட பாவ பழக்க வழக்கங்கள் இருக்கிறது, எனக்கு இதுல விடுதலை இல்லை. ஆனா என்னைக்கு கர்த்தருடைய அக்கினி உங்க மேல வருதோ, அந்த ஃபயர் உங்க மேல வருதோ, ஃபயர் ஆஃப் காட் கம்ஸ் அப்பான் யூ, பாவ கிரியைகளை அது சுட்டரிக்கிறது, அது உங்களை ஒரு பாதுகாக்கிறது. உங்களை அழிக்க யாராலும் முடியாது. உங்களை நிர்மூலம் பண்ண, உங்களை வெந்து போக பண்ண அது விடாது. உங்களை அதை காத்துக்கொள்ளும். உங்களுக்கு ஒரு ப்ரொடெக்ஷனா இருக்கும். ஹல்லேலூயா. உங்களை அதை காத்துக்கொள்ளும். எத்தனை பேர் நம்புறீங்க? அருமையான தெய்வ பிள்ளைகள், அதை நீங்கள் புரிந்து கொள்ள அன்பாய் கேட்கிறேன். யாருக்கும் வேண்டாத, எல்லாரும் அருவருக்கிற அந்த முட்செடி இல்லை, அந்த பாவ முட்செடி, சாப முட்செடி இல்லை, கர்த்தருடைய அக்னி இறங்கின உடனே அது வெந்து போகவில்லை. ஸோ கர்த்தருடைய அக்னி என்னைக்கு எவ்வளோ நேரம் நம்ம மேல இருக்குதோ, எவ்வளோ நாட்கள், எவ்வளோ வருஷம் நம்ம மேல இருக்கிறோ, அவ்வளவு தூரம் நமக்கு அதை பாதுகாவல், அதை நம்ம வெந்து போக விடாது. ஹல்லேலூயா. அது நம்ம வெந்து போக விடாது. இந்த மாதத்துல கர்த்தர் உங்களுக்கு அப்படி ஒரு பாதுகாவலை தருவாராக. உங்களை அழிக்க நினைக்கிற, நீங்க வெந்து போகிறணும்னு நினைக்கிற, நீங்க இல்பொருள் ஆகணும்னு நினைக்கிற எல்லா சத்துருக்களும் உங்களை ஒன்றும் செய்ய முடியாதபடிக்கு அவர்கள் இல்பொருளாய் மாறத்தக்க கர்த்தருடைய அக்கினி உங்களுக்கு ஒரு பெரிய பாதுகாவலா இருக்கும். இதை காத்துக்கொள்ளும். பாவ விஷயங்கள் உங்களை காத்துக்கொள்ளும். பாவ அடிமைத்தனத்திலிருந்து உங்களை காத்துக்கொள்ளும். உங்களை வெந்து போக விடாது. அந்த பாவ அடிமைத்தனத்துல கடந்து உங்களை வெந்து போக விடாது. ஸோ ரிசீவ் த ஃபயர். இந்த மாதத்துல அக்கினியை பெற்றுக்கொள்ளுங்க. அக்னி இதுவரை பெற்றுக்கொள்ளாதவங்க கர்த்தருடைய அக்கினியை கேளுங்க. கர்த்தருடைய அபிஷேகம் மட்டுமல்ல, அந்த அக்கினி நமக்கு வேணும். பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் அவர் நமக்கு ஞானஸ்தானம் கொடுப்பார் என்று யோவான் ஸ்நானன் சொன்னார். இயேசு பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் ஞானஸ்தானம் கொடுப்பார். ஸோ இங்க பாருங்க,
இந்த முட்செடி மேல அக்கினி வந்த உடனே அது யாருக்கும் வேண்டாம இருந்த ஒரு முட்செடி இப்போ அது பயன்பட ஆரம்பிக்குது. மிகப்பெரிய ஒரு மனுஷன் மோசே, அவனை அழைக்க ஆண்டவர் பயன்படுத்தினது முட்செடி. யாருக்கும் வேண்டாத முட்செடி பயன்பட ஆரம்பிக்கிறது. ஸோ கர்த்தர் ஏன் அதை பயன்படுத்தினார், ஏன் அது மேல அக்கினியை வச்சார் அப்படின்னு சொன்னா, நீங்க உபாகமம் 33ஆம் அதிகாரத்துல நீங்க பார்த்தீங்கன்னா, உபாகமம் 33ஆம் அதிகாரம் யோசேப்பை குறித்து, கர்த்தரால் அவனுடைய தேசம் ஆசீர்வதிக்கப்படுவதாக, ஸோ நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்களாக என்று உங்களை ஆசீர்வதிக்கிறேன். இந்த வசனத்தில் சொல்லப்பட்ட எல்லா ஆசீர்வாதங்களும் மேல் வந்து பலிக்கட்டும். நான் வாசிக்கிறேன். அது வானத்தின் செல்வத்தினாலும் பனியினாலும் ஆழத்தில் உள்ள நீர் ஊற்றுகளினாலும் சூரியன் பக்குவப்படுத்தும் அருமையான கனிகளாலும் சந்திரன் பக்குவப்படுத்தும் அருமையான பலன்களினாலும் அதிபர்வதில் உண்டாகும் திரவியங்களாலும் நித்திய மலைகளில் பிறக்கும் அரும்பொருள்களினாலும் நாடும் அதன் நிறைவும் கொடுக்கும் அருமையான தானியங்களினாலும் ஆசீர்வதிக்கப்படுவீர்களாக படுவதாகன்னு போட்டிருக்கு. இப்படிப்பட்ட எல்லா ஆசீர்வாதங்களும் மேல் வந்து பலிப்பதாக, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எப்போ இந்த ஆசீர்வாதம் வருமா? முட்செடியில் எழுந்தருளினவரின் தயை யோசேப்புடைய சிரசின் மேலும் தன் சகோதரி விசேஷனுடைய உச்சந்தலை மேல் வருவதாக. முட்செடியிலே எழுந்தருளினவரின் தயை. ஸோ அந்த தயை தாங்க இந்த அக்கினியின் அடையாளம். ஆண்டவர் ஏன் இந்த அக்கினியை வச்சார் தெரியுமா? நம்ம ஏதோ பெரிய படிச்சதுனாலயோ பெரிய ஆட்கள்னு கிடையாது. நம்ம மேல ஒரு தயை வச்சார். அந்த தயை தான் அந்த அக்கினி. அந்த அக்கினியின் அடையாளம் அந்த தயை தான். அக்கினி ஏன் இருக்குன்னா அந்த தயை ஆண்டவர் நம்ம வச்சதுனால. உண்மையில் தயவுள்ள கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஸோ அந்த அக்கினி எல்லா ஆசீர்வாதத்தையும் கொண்டு வருகிறது. நம்ம வாச எல்லா ஆசீர்வாதம் எல்லாமே அவன் அந்த அக்னியில தான் இருக்கு, ஃபயர்ல தான் இருக்கு. ஃபயர் இஸ் காட்ஸ் ஃபயர் இஸ் எக்ஸ்ட்ரீம் பிளஸிங். அது மிகப்பெரிய ஆசீர்வாதம் அது. ஆமே. ஸோ எவ்வளவோ மரங்கள் இருக்கிறது, எவ்வளவோ கனி மரங்கள் இருக்கிறது. ஆனா ஆண்டவர் அந்த அந்த ஆடு மேய்க்கிற இடத்துல பாருங்க, புல்வெளி இருந்திருக்கும், நிறைய மரங்கள் இருந்திருக்கும். மாமரம் இருந்திருக்கலாம், ஆரஞ்சு மரம் இருந்திருக்கலாம், ஆப்பிள் மரம் இருந்திருக்கலாம், இல்லை ஒருவேளை ஏதாவது திராட்சை மரங்கள், பழங்கள், இந்த மாதிரிலாம் அழகழகான பயன்படக்கூடிய ஞானம் உள்ள பெரிய பெரிய ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் அதெல்லாம் விட்டுட்டு யாரும் கண்டுக்காம ஒரு ஓரத்தில் இருக்கிற ஒரு முட்செடியை செலக்ட் பண்றார். தட் இஸ் அவர் காட். அதான் அவருடைய தெரிந்து கொள்ளுதல் ஆச்சரியமானது. உங்களை அவர் தெரிந்தெடுத்திருக்கிறார். அந்த அக்கினியை காத்துக்கொள்ளுங்க, அந்த கிருபையை காத்துக்கொள்ளுங்க. அதனால் அவருடைய தயை, அவர் வேற யாரையும் செலக்ட் பண்ணிருக்கலாம். ஆனால் நம்மளை செலக்ட் பண்ண, முச்செடியை போல இருந்த சாதாரணமாக இருந்த நம்ம செலக்ட் பண்ணியிருக்கிறார். அது அவருடைய தயை. ஸோ இந்த அக்கினி நம்ம மேல இருக்கிறதுனால ஒரு 4 ஆசீர்வாதங்கள் நான் உங்களுக்கு சொல்லி சீக்கிரமாக சொல்லிடுறேன். மார்க்கு 12ஆம் அதிகாரம் நீங்கள் எடுக்கிறீங்களா? மார்க்கு 12ஆம் அதிகாரம் அதனுடைய 25ஆம் வசனத்துல 26, 27 மரித்தோர் எழுந்திருப்பதை பற்றி நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமா இருக்கிறேன் என்று தேவன் முட்செடியை குறித்து சொல்லி இடத்தில் மோசேயின் ஆகமத்தில் அவனுக்கு சொன்னதை நீங்கள் வாசிக்கவில்லையா? அவர் மரித்தோருக்கு தேவனாயிராமல் ஜீவனுள்ளவருக்கு தேவனாயிருக்கிறார். ஆகையால் நீங்கள் மிக ஜீவனுள்ளவருக்கு தேவனாயிருக்கிறார். ஸோ இங்க ஆண்டவர் அந்த ஆர்கியூமெண்ட்ல இந்த யூத ஜனங்களோட பேசி கொண்டிருக்கும்போது சொல்றார், ஆமா நான் ஜீவனுள்ளவருக்கு தேவன் என்று சொல்லி அந்த முட்செடியை கொண்டுதான் ஆண்டவர் முட்செடியில தான் நான் அந்த காண்பித்து அப்படி சொல்றார். மரித்தோருக்கு தேவனாயிராமல் நான் ஜீவனுள்ளவருக்கு தேவனா இருக்கிறேன். ஏன்னா ஆபிரகாம், ஈசாக், யாக்கோப் எல்லாம் அவங்க பரலோகத்துல தேவனோடு இருக்கிறாங்க அந்த பரதேசில். சொல்ற ஜீவனுள்ளவருக்கு தேவன் அவர். ஸோ அதை மோசையும் பாருங்க, ஆண்டவர் குறித்து நிறைய கேள்விப்பட்டிருக்காரு. உங்க தாய் நிறைய சொல்லி கொடுத்துருக்காங்க, அவருக்கு நிறைய தெரியும்.
இஸ்ரவேலின் தேவனை குறிச்சு. ஆனா அவர் ஜீவன் உள்ள ஒரு தேவன், அந்த அந்த விஷயம் அவருக்கு தெரியாம இருந்தது. அவர் என்ன சொல்றது, அனுபவபூர்வமா தெரியாம இருந்தது. அறிவுல தான் தெரிஞ்சது, எக்ஸ்பீரியன்ஸ்ல அது தெரியாம இருந்தது. நான் அவர் ஜீவன் உள்ளவர் என்று நிரூபிக்க பயன்படுத்தினது அந்த முட்செடி. உங்களையும் அப்படி பயன்படுத்துவார். மாதத்துல கர்த்தருடைய அக்கினி உங்க மேல் வந்தால், அக்கினியை பெற்றுக்கொண்டால், அவர் ஜீவன் உள்ளவர் என்பதை உங்களை கொண்டு நிரூபிப்பார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அடுத்தது யாத்திராகமம் 3:5 நீங்க பாத்தீங்கன்னா, மோசே பக்கத்துல போக முயற்சி பண்ணுவார். அந்த முட்செடியை பார்க்காது. அது ரொம்ப இதா இருக்கும், எரிஞ்சிட்டு இருக்கும். அப்புறம் பார்க்க போவார். போகும்பொழுது ஆண்டவர் சொல்லுவார், நீ பக்கத்துல வராத, கெட்டி சேராயாக, நீ நிக்கிற இடம் பரிசுத்தமானது, பாதரட்சையை நீ கலத்து, உன் செருப்பை கலத்தி போடுன்றவர். சோ பாவத்தின் அடையாளமா இருந்த முட்செடி, சாபத்தின் அடையாளமா இருந்த முட்செடி இப்ப எந்த அளவுக்கு இருக்குன்னா, பக்கத்துல செருப்பை கூட போட்டு வராத அப்படின்னு ஆண்டவர் சொல்றேன். இது எப்ப நடக்குதுன்னா, when the fire comes, அக்கினி வரும்போது. அக்கினி உங்களை பரிசுத்தப்படுத்துவது மட்டுமல்ல, நீங்கள் இருக்கிற இடத்தை, அந்த பூமியை பரிசுத்தப்படுத்துகிறது. ஆமென். உங்கள் பிள்ளைகளை, உங்கள் குடும்பங்களை, உங்கள் சொந்தங்களை, தெருவை, சபையை உங்களை கொண்டு ஆண்டவர் பரிசுத்தப்படுத்த, உங்களை அந்த பரிசுத்த வாக்குதலில் உங்களை பயன்படுத்துகிறார். இந்த ஃபயர் கம்ஸ், அது செய்கிறது. உங்களை மட்டும் பரிசுத்தப்படுத்துவதல்ல, உங்களை சார்ந்தவர்களை அது பரிசுத்தப்படுத்து. ஆமென். மோசே என்ன பண்ணாருன்னா, அதுக்கப்புறம் அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரத்துல நீங்க பாருங்க. இல்ல, அதுக்கு முன்னாடி ஒரு வசனம், அதுக்கு முன்னாடி ஒரு பாயிண்ட். அதே யாத்திராகமம் 3ஆம் அதிகாரத்துல நீங்க பாருங்க. அதுல அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரத்துல மோசே 31ஆம் வசனம், மோசே அந்த தரிசனத்தை கண்டு அதிசயப்பட்டான். உங்களை அப்படி மாற்றுவார். உங்களை அதிசயமாய் மாற்றுவார். உங்களுக்கு ஆண்டவர் அதிசயம் செய்யறதில்ல, எனக்கு ஆண்டவர் அதிசயம் செய்யணும், எனக்கு அதிசயம் நடக்கணும், அப்படி இல்லை. அது மட்டுமல்ல, அது செய்வார். அது மட்டுமல்ல, உங்களையே ஒரு அதிசயம் மாற்றுவார். மோசே அதுக்கு முன்னாடி அந்த முட்செடி நிறைய வாட்டி பார்த்துருக்கலாம், அப்படி போகும்போது அப்படி பார்த்துட்டு போயிருக்கலாம். ஆனா ஒரு நாள் அவர் பார்க்கிறாரு, அதை பார்த்து அதிசயப்படுறாரு. when the fire comes, அக்கினி வரும்பொழுது அதிசயமாய் மாறுது. அற்பமானது அதிசயமாய் மாறுகிறது. தேவ அக்கினி வரும் பொழுது உங்களை எப்படி மாற்றுவார்? அதிசயமா மாற்றுவார். 4வது 32ஆம் வசனத்துல மோசே பக்கத்துல வந்த உடனே, சமீபித்து வருகிறதை ஆண்டவர் பார்த்த உடனே, நான் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் சொன்ன உடனே பைபிள் சொல்லுது, மோசே அந்த சத்தம் உண்டாயிற்று. அந்த சத்தம் உண்டான மோசே நடுக்கம் அடைந்து உற்று பார்க்க துணியாமல் இருந்தான். அப்போ ஃபர்ஸ்ட் அதிசயமா இருக்கு, பக்கத்துல போய் அதை பார்க்கணும்னு போறான். அந்த பக்கத்துல வரும்போது ஆண்டவருடைய சத்தத்தை அவன் கேட்கிறான். The God of Abraham, Isaac, Jacob, ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன். நான் சொன்ன பயந்துட்டு இனி அவர் பார்க்கவே கூடாது அப்படி குனிஞ்சுக்கிறான். சோ உங்களை அற்பமாய் நினைத்தவர்கள், அருவருப்பாய் நினைச்சவங்க, உங்களை பார்த்து பயப்படத்தக்க கிரியைகள் இந்த மாதத்தில் ஆண்டவர் செய்வார். அக்கினி வரும்பொழுது, இந்த வார்த்தையை நான் சொல்லும்போது வெறுமனே வசனம் மட்டுமல்ல, இதை நான் அனுபவபூர்வமா நான் பார்த்திருக்கிறேன். அவளை பார்த்து இவங்களுக்குள்ள தெய்வ அக்கினி இருக்கிறது, ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்குள்ள இருக்குதுன்னு சொல்லி பயப்படத்தக்க சில விஷயங்கள் ஆண்டவர் செய்வார். உங்களை அப்படி பயன்படுத்துவாரா? ஆமென். ஸோ
இந்த மாதத்திலே 3-4 காரியங்கள் நான் சொன்னேன். தேவ அக்கினி, இந்த தயவினால் வருகிற அக்கினி உங்களை ஜீவனுள்ள தேவன் நீங்க ஆராதிக்கிறீங்க அப்படி நிரூபிக்கத்தக்க சில விஷயம் செய்வார். உங்களை பரிசுத்தப்படுத்துறது மட்டும் இல்லை, நீங்க இருக்கிற இடத்த பரிசுத்தப்படுத்துவார். 3வது, உங்களையே அதிசயமா மாற்றுவார். யூ வில் பி a miracle. உங்களுக்கு மிராக்கிள் நடக்கிறது இல்ல, உங்களுக்கு அதிசயம் நடக்கிறது இல்ல, யூ வில் பி a miracle. 4வது, உங்களை அருவருத்தவர்கள், உங்களை வெறுப்பா நினைக்கிறவங்க, விரோதமா வர நினைக்கிறவங்க எல்லாரும் பயப்படத்தக்க சில விஷயத்த செய்வாங்க. அவங்க துணிய மாட்டாங்க. உங்க விரோதமா அவங்க துணியவே மாட்டாங்க. பைபிள் அந்த வசனத்தை தான் சொல்லுது, அவன் துணியவில்லை. அது பக்கத்துல போறதுக்கு அவன் துணியல, துணியவில்லை. ஸோ கர்த்தருடைய அக்கினியை காத்துக்கொள்ளுங்க. தேவ உங்க மேல வச்சு அந்த ஃபயரை, அந்த அக்கினியை இழந்து போகாம அதை காத்துக்கொள்ளுங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. ஆமென்.